மாஞ்சோலை விவகாரத்தை ஒரு சில நிமிடங்களில் பேசிவிடலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், நம்மளுடைய மருத்துவர் ஐயா சொன்னது போல் அங்கு பம்பாய் பர்மா ட்ரேடிங் கம்பெனிகளுக்கு முன்பே நம்மளுடைய மக்கள் அங்கு குடியேறி அந்த வனப்பகுதியில் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தை அந்த கம்பெனி 99 வருஷ பெர்மனன்ட் லீஸ் எடுத்து அதை சரி செய்வதற்காக ஐயா சொன்னது போல் அங்கு மெஜாரிட்டியான மக்கள் பல்லரும் பறையரும் இன்னும் ஏனைய ஜாதிகளும் அங்கு வாழ்கின்றார்கள். ஆனால் அங்கு வாழ்ந்த அந்த காடுகளை சரி சமமாக விவசாய பூமியாக மாற்றியதில் பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் தான் பெரும் பங்கு. சிவப்பு தேநீர் என்ற ஒரு புக்கு வந்தது. இதில் இருப்பவர்கள் எத்தனை பேர் அதை படித்திருப்பீர்கள் என்று தெரியாது. இருப்பினும் அந்த புத்தகத்தை படித்தால் கல் நெஞ்சம் என்று சொல்வார்கள். அந்த கல் நெஞ்சம் உள்ளவர்கள் கூட உருகி அழுவார்கள். காரணம், நம்மளுடைய டாக்டர் ஐயா சொன்னது போல் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம், அன்றைய ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டம், அதுபோக அன்றைய ஒட்டுமொத்த மாவட்டமாக இருந்த ராமநாதபுரம் விருதுநகரை உள்ளடக்கி இந்த மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக பட்டியலினத்தில் இந்த பல்லரையும் பறையரையும் அங்கு கொத்தடிமைகளாக வேலைக்கு சேர்த்து அந்த சிவப்பு தேநீர் என்று சொன்னேன் தெரியுமா? இந்த இரண்டு மக்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பு எப்படி என்றால் அங்கு மனிதர்கள் வாழக்கூடிய சீதோசன நிலை கிடையாது. அந்த சீதோசன நிலையை இந்த மக்கள் எதிர்கொள்ள வேண்டும். அங்கு காடுகளை திருத்தி தேயிலை தோட்டங்களாக உருவாக்கும் போது அங்கு வாழக்கூடிய விலங்கினங்களை எதிர்கொள்ள வேண்டும். அந்த காடுகளில் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு அட்டை என்று சொல்வார்கள். அந்த அட்டை காலில் கடித்தால் அது இரத்தம், அந்த அட்டையினுடைய உருவத்திற்கு பல மடங்கு இரத்தத்தை உறிந்து விட்டுத்தான் அது கீழே விழும். அப்படி அந்த அட்டை இரத்தத்தை உறிஞ்சினால் அந்த அட்டை கடிக்கப்பட்ட மக்கள் ஏறக்குறைய 3 நாட்கள் மேல் காய்ச்சலால் படுப்பார்கள். இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய மக்கள் அதிகாலையிலே எந்திரிச்சு அந்த காடுகளை சீர்திருத்த வேண்டும், அந்த தேயிலையை உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த குளிரிலும் தாண்டி அதிகாலையில் எந்திரிச்சு அவர்களுடைய வேலையை ஆரம்பிப்பார்கள். இது போக அந்த மக்களை கண்காணிக்கின்ற கண்காணி என்று சொல்பவர்கள், என் பெண்களுக்கு இழைத்த மானபங்கங்கள் அதிகம். இதையெல்லாம் தாண்டி அதை செல்வ பூமியாக, வளமிக்க பூமியாக மாற்றிய பெருமை இந்த சமூகத்திற்கு உண்டு. அப்படி இந்த நாட்டிற்காக பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்த நாம் சுரண்டப்படுகின்றோம் என்பதனை தெரிந்து நம்மளுடைய மருத்துவர் ஐயா 96 சட்டமன்ற உறுப்பினராக ஆனவுடன் அந்த மக்கள் சுரண்டப்படுவதனை அறிந்து அவர்களுக்கு உரிய அவர்கள் உயிரையும் துச்சம் என மதித்து அங்கு விவசாயம் செய்தார்கள். விவசாயம் மீன்ஸ் தேயிலை உற்பத்தி. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் நியாயமானதாக இல்லை என்பதனை அவர் போராட்ட களத்தில் எடுத்தவுடன் இந்த மக்களை கொத்தடிமைகளாகவும் அடிமையாகவும் பொருளாதாரத்தில் சுரண்டி கொண்டிருந்த அந்த நபர்கள் ஐயாவினுடைய போராட்டத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு படுகொலை திருநெல்வேலியில் நிகழ்ந்தது. அந்த படுகொலைக்கு பின்பும்
போராட்ட களம் தீவிரமடைந்ததை உணர்ந்து அல்லது ஐயாவினுடைய போராட்டம் நடக்காம இருந்திருந்தால் நாம் மீண்டும் கொத்தடிமையாக இந்த 99 ஆண்டு பெர்மனன்ட் லீஸ் முடிந்து விட்டது என்று கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காது, இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நம்மளுடைய உரிமையை கேட்டதற்காக இவர்கள் இந்த ஒரு எஸ்டேட்டில் அவர்களுடைய உரிமையை கேட்டுவிட்டால் இந்த பட்டியலினத்து மக்கள் ஐயா சொன்னது போல் மலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் மலைகளை சரி செய்து தேயிலாக உற்பத்தி செய்த அத்தனை இடங்களிலும் இந்த இரண்டு சமூகத்திற்கும் பெரும்பான்மையான உழைப்பு இருக்கின்றது. இந்த உழைப்பிற்கு ஏற்றவாறு அவர்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி மாஞ்சோலை மக்களை வெளியேற்றும் திட்டம். ஆகவே இந்த மாஞ்சோலையில் மட்டும்தான் நடக்கின்றது. சில பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எவ்வளவு பேர் வாழ்கின்றார்கள் அங்க என்ன? அதையும் காட்டிலும் தமிழ் பத்திரிகைகள் எப்பொழுதுமே இந்த பட்டியலினத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேம்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இத்தனை மக்கள் போராடுகின்றோம். இன்றாவது சில ஆயிரம் பேர் நம்மளுடைய மருத்துவரையா 98 பல ஆயிரம் பேர்த்தை கொண்டு வந்து டெல்லியில் போராட்டம் நடத்தினார். இப்பொழுதும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது எல்லாம் மூடி மறைப்பரல். ஏனென்று சொன்னால் இந்த பட்டியலினத்து மக்கள் அவர்கள் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு போராடுவதை வெளியிலே காட்டிவிடக் கூடாது என்பதற்காக, நம்மை எல்லாம் மழுங்கடிப்பதற்காக இந்த சமூகத்தை இன்று மழுங்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விசிகாவை முன்னிலைப்படுத்துவார்கள். விசிகாவே சொல்வார்கள் நாங்கள் பட்டியலினத்து கட்சி அல்ல என்று. ஆனால் பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்த பட்டியலினத்து மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் விசிகா மட்டும்தான் இருக்கின்றது என்பவர்கள் சொல்வார்கள். மருத்துவர் ஐயாவுக்கும் மாமல்லனுக்கும் கதிரவனுக்கும் ரேவதிக்கும் ஆசை தம்பிக்கும் இந்த இனத்தினுடைய சுயமரியாதையும் தனி வீரமும் சரியாக இருக்கின்றது. இவர்களை முன்னிலைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக பத்திரிகையாளர்கள் நம்மளை மழுங்கடிக்க பார்ப்பார்கள். ஆகவே நம்மளுடைய மருத்துவரையா சொன்னது போல் நம்மளுடைய பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் இப்பொழுது நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியது மாஞ்சோலைக்கும் 3% இடஒதுக்கீட்டிற்கும். இந்த 2 கோரிக்கைகளுக்கும் தொடர்ச்சியாக புதிய தமிழகம் எந்த போராட்டத்தை எடுத்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் தமிழகத்தில் பல பட்டியலினத்து இயக்கங்கள் நம்மோடு கரம் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இதனை வெகுமக்கள் எழுச்சியாக கொண்டு வருவதற்கு தற்போது புதிய தமிழகம் பல ஆயிரம் பல லட்சம் பேரை திரட்டுவது போல் மக்கள் தேசமும் இணைந்து பல ஆயிரம் பல லட்சம் மக்களை திரட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா தலைவர்களும் இதேபோல் ஈடுபடுவார்கள் என்பதை புதிய தமிழகத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைத்து நம்மளுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நம்மளுடைய இலக்கை வெல்லும் வரை போராட்டம் நடைபெறும். அதற்கு நாங்கள் அத்தனை பேரும் உங்களோடு இருந்து பல லட்சம் மக்களை திரட்டி போராட்ட காலத்தில் நிற்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஜெய் பீம்.